பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய முறுக்கு ரெசிபி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கப் அளவுக்கு உளுந்து 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு 1 கப் உளுந்துக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்து இதை 5லேருந்து 6 விசில் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உளுந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை ஒரு மத்தோ இல்லை கரண்டியோ வச்சு மாவு பதத்துக்கு மசிச்சிருங்க. மிக்சிங் பவுலில் 1 கப் உளுந்துக்கு 3 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆர் கருப்பு எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், கொஞ்சமாக சில்லி பவுடர், நம்ம வேக வச்சு மசித்த உளுந்தையும் இதில் சேர்த்து 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து லேசாக தண்ணி தெளித்து இதை ஒரு சாஃப்டான டோவாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துடணும். தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும். தண்ணி லேசாக தெளித்து இந்த டோ வந்து நல்லா சாஃப்டாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்மளோட முறுக்கு அச்சில் நமக்கு எந்த தட்டு வேணுமோ, முள்ளு முறுக்கு தட்டு வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒல்லி முறுக்கு தட்டு வேணும்னாலும் வச்சு நீங்கள் எந்த ஷேப்பில் என்ன சைஸில் வேணாலும் சுடலாம். கண்டிப்பாக இந்த பதத்தில் நீங்கள் மாவு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா முறுக்கு உடையவே உடையாது. மெஸ் ஆகாத ஒரு ஈஸியான ரெசிபி இது. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவு நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு தாம்பழத்தட்டு அளவுக்கு நீங்கள் முறுக்கு கண்டிப்பாக செய்யலாம். இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஈஸியான சிம்பிள் ரெசிபிஸ் ஃபார் தீபாவளிக்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.